அவங்க பேரை சொல்றதுக்கு ஏன் விஜய் அவர்கள் கொஞ்சம் யோசிக்கிறார்? இல்லையே, ஒரு இடத்துல அவர் வந்து அது ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அதாவது ரோல் மாடல் கலைஞர் ஜெயலலிதா ரோல் மாடல்னு சொன்னார். நான் கூட ஒரு நேர்காணலில் ஒருத்தர் கேட்டாங்க, இது எப்படிங்க கலைஞர் ரோல் மாடல்ன்றாரு, ஜெயலலிதா ரோல் ஆனால் அவங்க ஆட்சிங்களெல்லாம் ஊழல் ஆட்சின்றாரு அப்படின்னு. அதாவது இண்டிவிஜுவல்ஸ் வேற, அவங்களுடைய கவர்மெண்ட்டுன்றது வேற. நான் இண்டிவிஜுவலை எனக்கு பிடிச்சிருக்கலாம், கலைஞருடைய அயராத உழைப்பு, தமிழ் பற்று, அவருடைய சலிக்காத பணி, இதெல்லாம் வந்து யாரும் மறுக்க முடியாது. 4 மணிக்கே எழுந்து உட்காந்துக்கு வரான். இன்டெலிஜென்ஸ் ஐஜி, என் தம்பி அப்பா ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருந்தாப்பல் அவர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் போயிட்டு சில விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணணும் மார்னிங்கில். அப்போ ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு, இந்த இடத்துல இது இருந்ததாம்மா, அப்படி இருந்ததாம்மா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாராம். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் ஆஃபீஸர்ஸ்லாம் டென்டர் ரூக்கில் வச்சுட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் என்ன, தூத்துக்குடியில் துப்பாக்கி சொன்ன டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்கினாரு ஒரு முதல்வர். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞருடைய இந்த பண்புகளை நான் விரும்புகிறது, அவர் ஒரு உழைப்பாளி, அந்த மாதிரிலாம் ரோல் மாடல்லாம். ஆனால் அவருடைய கவர்மெண்ட்டை நான் சப்போர்ட் பண்ணோன்ற அவசியம் இல்லையே. அதே மாதிரி ஜெயலலிதா வந்து டாஸ்க் மாஸ்டருங்க. லா அண்ட் ஆர்டர், போலீஸ் எல்லாம் வந்து டென்டர் ஊக்கில் வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எவன் இந்த கட்சிக்காரனும் போக முடியாது, போனால் அவன் சீட்டு கிழிஞ்சிரும். ஸோ போலீஸு, ஆஃபீஸர்ஸ், சீஃப் செக்ரட்டரி எல்லாருக்கும் ரொம்ப அட்மினிஸ்ட்ரேஷன்னா அவங்க ஒரு நல்ல கண்ட்ரோலில் இருக்கும், அணுவும் அசையாது. ஸோ அவங்க ரோல் மாடல் தான். ஆனால் அதுக்காக அவங்க கவர்மெண்ட், அவங்க ஆட்சி வேறுபடுத்தி பார்க்கணும். அப்படி தான் அவர் சொல்கிறாரு சில இடங்களில். அதனால் அது வந்து அவர் ஆதரிச்சதால் அந்த ஆட்சியை ஆதரித்தார், அது பண்ண எல்லாத்தையும் ஆதரிக்க முடியாது, ஊழல் எல்லாம்.